ஹசரத் அபு வாஹித் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருந்த போது அவர்களுடன் மக்களும் இருந்தார்கள். அப்போது 3 நபர்கள் வந்தார்கள். அவர்களில் 2 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் வந்து அவர்களுக்கு அருகில் நின்று விட்டனர். ஒருவர் சென்று விட்டார். அவ்விருவரில் ஒருவர் சபையில் காலி இடத்தை பார்த்து அமர்ந்து கொண்டார். மற்றொருவர் மக்களுக்கு பின்னால் அமர்ந்து கொண்டார். மூன்றாம் அவர் முன் சொன்னது போன்று புறமுதுகிட்டு சென்று விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சபை முடிந்ததும் இம்மூன்று நபர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, முதலாம் அவர் அல்லாஹு தாலாவிடம் தமது இடத்தை அமைத்துக் கொண்டார். அதாவது அவர் சபையில் உட்கார்ந்து விட்டதால் அல்லாஹு தாலா அவருக்கு தன் கிருபையிலே இடம் கொடுத்து விட்டான். இரண்டாம் அவர் சபையில் உட்கார வெட்கப்பட்டார். அல்லாஹு தாலாவும் அவருடன் வெட்கத்துடன் நடந்து கொண்டான். அதாவது அவரை அவனது ரஹமத்தை விட்டும் பாக்கியமற்றவாக ஆக்கவில்லை. மூன்றாம் அவர் சபையை புறக்கணித்தார். அல்லாஹு தாலாவும் அவரை புறக்கணித்து விட்டான் என்று கூறினார்கள்.